கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டா. இந்த நாளும் சங்கீதம் 55வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். தேவனே, என் செபத்தை கேட்டல், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். தாவீது ராஜா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாரு. தாவீது ராஜா நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏன்னா அவர் எப்போவுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார். அவர்கிட்ட கையில் இருக்கிற பலத்தை அவர் பார்க்க மாட்டார். அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கும்போது அவர் கீழே அவ்வளோ சோல்ஜர்ஸ், எல்லா படைபலன் எல்லாம் இருந்தாலும் எப்போவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்குற ஒரு மனிதனாக இருக்கிறாரு. இங்கே கூட இந்த இடத்துல அப்படி தான். தேவனே, என் செபத்தை கேட்டலும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவாளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் அப்படின்னா அவ்வளோத்திற்கு நெருக்கம். அவங்களுடைய கூக்குரல், துன்மார்க்க செய்யும் இடுக்கம், இது ரெண்டையும் என் தியானத்தில் முறையிடுகிறேன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அதனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா, நம்மளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னா நம்ம கையில் இருக்கிற பலத்தை பார்க்கக்கூடாது. நம்மளால் இவன் தானே, இவனை நான் சமாளிக்க எனக்கு தெரியும், இவனை நான் பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், எல்லா காரியத்திலும் ஆண்டவர், சின்னதோ பெரிதோ எல்லாத்துலேயும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜா பெற்ற ஜெயத்தை போல நம்மளும் ஜெயம் பெற முடியும். ஆமென்.